ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மைதா பிஸ்கட்டு. நான் ஒன்று முட்டை சேர்த்து பண்ணியிருக்கேன், ஒன்று முட்டை சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துட்டு ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சமாக கூட சீனி, ஒரு 5 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துருங்க. பொடி பண்ணதை நல்லா நம்ம கலந்து வச்ச மாவில் போட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுருங்க. இது இருக்கட்டு. இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சூடாக்கி நல்லா இலக்கி வந்த உடனே நம்ம இந்த மாவில் விட்டுருவோம். சூடோடையே விட்டுறணும். அப்படி உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருக்கட்டு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு நாங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ஏன்னா இது சீனி இலகி வரும். பாருங்கள், நம்ம பால் விட்டு பிசைஞ்ச உடனே சீனி இலகி வரும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு 1/2 மணிக்கூர் நம்ம மூடி வச்சு ஊற வச்சுருவோம். பாருங்கள், வச்சு இது 1/2 மணிக்கூர் கழிச்சாச்சு. பாருங்கள், இப்படி இருக்குது. நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ இன்னும் 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வரணும். பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ 2 அட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கையில் தான் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி எடுத்து திரட்டி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கனத்துக்கு திரட்டி எடுங்க. பாருங்கள், இப்போ கரையில் உள்ளதை வெட்டி எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ 4 கரைக்குள்ளதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு இந்த அளவில் இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாவு தடவி வச்சுடுங்க. தடவி வச்சுட்டு அதில் ஒன்றா எடுத்து வச்சுருங்க. இப்படி இருக்கட்டு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எண்ணெயும் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ காய்ஞ்ச உடனே இல்லை போடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். இல்லைன்னா மேலே தீஞ்சு போகும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது ஒவ்வொன்றா மேலே வரும். நம்ம போட போட மேலே வரும். கிளறி விடுங்க. திருப்பி திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து வரணும். இது முதல்ல நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் தடிமனாக திரட்டிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இதோட மெலிசாக திரட்டுங்க. இது நல்லா உப்பியாக வந்துட்டு கொஞ்சம் மெலிசாக திரட்டுங்க. அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்படி நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். போக போக தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மெல்லிசாக தட்டிடுங்க. அது ஒன்று தான். இது கொஞ்சம் நல்லா தடிமனாயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப தடிமனாக இருந்தாலும் இருக்குது. பாருங்கள், ஆனாலும் கிறிஸ்பியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த முட்டை சேர்த்து பண்ண பிஸ்கட்டை பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு கூட கொஞ்சம் சர்க்கரை எடுத்திருக்கேன், சீனி. அதில் 1/4 கப்பு ரவை, 5 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. அப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 1 கப்பு மைதா சேர்த்து நல்லா சலித்து எடுத்துடுங்க. சலித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் பதிலாக நீங்கள் நெய் விடலாம். பாருங்கள், இது 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடுங்க. அப்படின்னா தான் இது நல்லா சாஃப்டாக உள்ளே போயிருக்கும். இப்போ இதில் 1 முட்டை நான் எடுத்திருக்கேன். 1 முட்டையை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து அதில் விட்டுருங்க. நல்லா நுர வரும்படி அடித்து அதில் விட்டுருங்க. இதை மாவில் விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கையால் நம்ம கலந்து விட்டுருவோம். நல்லா கையால் கலந்து விடுங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும். பாருங்கள், அதிகமாக விடாதுங்க தண்ணி, ஏன்னா நம்ம சீனியெல்லாம் இலக்கி வரும். பாருங்கள், இப்படி இருக்கட்டு. நம்ம இது பிசு பிசுன்னு தான் இருக்கும். நம்ம ஊறி வந்தாக்கி நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். இது ஒரு 1/2 மணிக்கூர் இருக்கட்டு.
இந்த ரவை ஊறி வரணும் இல்லை, அதனால் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக வந்துச்சு. இப்போ இதை இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வரும், நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பிஸ்கெட்டு. பாருங்கள் இப்போ நல்லா செஞ்சு வச்சு இதையும் நம்ம சப்பாத்தி எண்ணங்க திரட்டி எடுக்கணும். நைஸான சப்பாத்தி எண்ணங்க திரட்டி எடுக்கணும். இது நம்ம அந்த பிஸ்கெட்டு தடிமனாக செய்தோம், இது நைஸாக இருக்கணும். பாருங்கள் சப்பாத்தி போலேயே இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ மெல்லிஸாக தட்டியிருக்கேன். நீ பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ நம்ம சைடில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். பாருங்கள் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக எடுக்கணுன்னா எடுங்க. ஆனால் இவ்வளோ மெல்லிஸாக தட்டணும். பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் மாவு தடவி அதில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னு பாருங்கள். நான் சங்கு வடிவில் நம்ம செய்ய போகிறோம். சங்கு மாதிரி நம்ம இப்போ செய்யணும். 2 பக்கமும் சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு பின்னால் கொண்டு வந்து சேர்த்துருங்க. பாருங்கள் இதை முறுக்கி விட்டுருங்க. சங்கு கணக்காக இருக்கும். இப்போ அடுத்தது காணிச்சேன் பாருங்கள். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்ததை 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு பின்னால் மடிச்சிடணும். ஒரு பக்கம் உள்ளதை பின்னால் மடிச்சிடணும். இப்படி முறுக்கி விட்டுருங்க. உடனே நம்ம செய்திடலாம். ஈஸியாக சின்ன குழந்தைகளே செய்யும். பாருங்கள் 2 முனையும் மடித்து அப்படி நல்லா அழுத்தி விட்டுறணும். அடுத்த முனையை பின்னால் கொண்டு வரணும். பின்னால் கொண்டு வந்து இப்படி நல்லா முறுக்கி விட்டுறணும். முறுக்கி விட்டால் நல்லா ஷேப்பில் வரும். நல்லா சங்கு ஸ்பேஸ். பாருங்கள் 2 முனையும் இப்படி மடக்கி லேசாக அழுத்தி விட்டுருங்க. அப்படின்னா தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த 2 முனையும் பின்னால் கொண்டு வரணும். அதை அந்த பக்கம் கொண்டு போனால் இது இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து இப்படி முறுக்கி விட்டுறணும். பாருங்கள் இப்படி முறுக்கி விட்டுட்டு இப்படியே எல்லாம் செய்து எடுத்துருவோம். எல்லாம் செய்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பெருசாக செய்யணுன்னா செய்துக்குங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு அதில் போட்டு எடுத்துருவோம். இங்கே ஒரு கண்ணாகப்பையில் எடுத்து நீங்கள் போடுங்க. பாருங்கள் எல்லாமே மேலே எழும்பி வரும். பாருங்கள் நம்ம போட்ட அளவுலேருந்து கொஞ்சம் பெருசாக வரும். நல்லா உப்பி வரும். அதான் நம்ம மெலிசாக தட்ட சொன்னது. பாருங்கள் அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். 2 பேர் இருந்துச்சு ஏதாவது சீக்கிரமாக செய்திடலாம். தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இதையும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். முதல்ல ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். பாருங்கள் இப்போ எடுத்துருவோம். பாருங்கள் அடுத்ததையும் நம்ம போட்டாச்சு. இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சங்கு வடிவில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இப்போ 2 எடுத்தாச்சு. பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.